தெரியும். அவ்விதமாய் வரும்பொழுது சாமுவேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வாசிப்போம் 12வது வசனத்தை. ஆள் அனுப்பி அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், கவனிங்க, இவன்தான் நீ எழுந்து இவனை என்ன செய்ய வேண்டுமா? அபிஷேகம். கவனிங்க, கர்த்தருடைய தாசன் சாமுவேல் முதல் தீர்க்கதரிசி. கவனிங்க, முதல் தீர்க்கதரிசி. இவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு வருகிறார். தன் குடும்பத்தில் ஈசாய் குடும்பத்தில் இருந்த ஒருத்தரும் செலக்ட் ஆகல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யாரும் இல்லப்பா, ஒருத்தர் இருக்கிறான், ஆனா ஈசாய் பையன் தான். அப்படி சாமுவேல் கேட்கும்பொழுது ஈசாய் சொல்றாரு, கடைசி பையன் இருக்கிறான். அந்த பையன் ஆடு மேய்க்கிற பையன். அழுக்கு துணியோட வரும் பொழுது சாமுவேல் கிட்ட உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார் சாமுவேல். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அதோ வருகிறான் பாரு, அவன் தான். கவனிங்க, யாரே? அவன் தானா? இவன் தானா? கவனிங்க, தூரத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ தாவீது பக்கத்துல யார் இருக்கு? யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். சாமுவேல் கிட்ட சொல்றாரு, இவன் தான். அப்ப தாவீது பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. சாமுவேலுக்கு கேட்குது, இவன் தான். எழுந்து நீ என்ன பண்ணணும்? அவனை அபிஷேகம் பண்ணி. கவனிங்க, தாவீதுக்கு முன்னாடி சாமுவேலை எழுப்பி நிக்க வச்சாரு பாருங்க. அதான் விசேஷமான அபிஷேகம். கவனிங்க, இந்த அபிஷேகம் நமக்கு முன்னாடி, கவனிங்க, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி அவனை முழங்கால் படியிட செய்யும். கவனிங்க, எப்பேற்பட்டவன் எதிர்த்து வந்தாலும் சரி அவனை அடிக்கி ஸ்தோத்திர அல்லேலூயா போட வேண்டும். அப்பேற்பட்ட அபிஷேகம்